வார் உனக்கு சொல்கிறேன், நீ கேட்க மாட்டேங்கிற. நான் சொன்னா நீ நம்ப மாட்டேங்கிற. இரு, உனக்கு எடுத்து வச்சுக்கிறேன். வாதத்துக்கு வாதம், வேண்டுகோளுக்கு வேண்டுகோள், அது நடந்தது. இந்த தடவை என்ன நடக்கிறது? ஓட்டுக்கு பணம் கொடுத்து கொண்டு போகிறார்கள் காங்கிரஸ்காரர்கள் என்று கேள்விப்பட்டு நம்முடைய தோழர்கள் பணம் வாங்காதே. இங்க பார், இந்த தமனாவை பார், இந்த மலபார் நகை கடையை பார்த்தா இது ஒரு மாடம். நான் யாரு? நான் படுத்திருக்க ரயில எதுக்கு 10 பேரை நிறுத்தி வச்சிருக்க? நீ எதுக்கு நிறுத்துற? நான் கேட்டனா? அவன் என் உறவினராக இருக்கனால பேசாம இருக்கான். மற்றவன் வந்து என்ன திட்ட மாட்டானா? இவெல்லாம் ஒரு ஆள், இவனுக்கு வந்து நம்ம செக்யூரிட்டி நிற்கணுமான்னு. தம்பி, பேச்ச கேட்கணும், கூட கூட பேசிட்டு வரக்கூடாது. நீ பேசல, உள்ள இருக்க ஸ்டாலின் பேசுறாருன்னு எனக்கு தெரியுது. நீ அப்படி நகர்ந்துரு. நேர்கால கண்டு கட்சிக்கு எவ்வளவு செலவு செய்வா, தொகுதிக்கு எவ்வளவு செலவு செய்வா என்று கேட்கிற ஒரு கட்சி அல்ல, அது கம்பெனி. சும்மா பேசிட்டு இருக்கிறது. திராவிட கட்சி எல்லாம் நிரந்தர முதல்வர், நிரந்தர பொதுச் செயலாளர், இதெல்லாம் எல்லாரும் எங்க இருக்கீங்க? இப்ப நிரந்தர முதல்வர்லாம் எங்க? வலியோர் சிலர் எளியோர் தமை வதையே புரிகுவதா? மகராசர்கள் உலக ஆளுதல் நிலையாம் எனும் நினைவா? உலகால உனது தாய் மிகு உயிர்வாதை அடைகிறாள், உதவாதி நீ ஒரு தாமதம் உடனே வெளி தமிழாங்கிறான் நம்முடைய புரட்சி பாவலர். இதுதான்டா தருணம். எழுடா, எழு. அலை மாகடல் நிலம் வானில் உன் அணி மாளிகை ரதமே அவை ஏறிடும் விதமே உனது அதிகாரம் நிறுவாங்கிறான். ஏய், தரையில் அதிகாரத்தை நிரூபிப்பா? அலை மாகடல், கடல்ல, நிலத்துல, வான்ல நிறுவனா உன் அதிகாரத்தைங்கிறான். நிறுவியவன் யார்? நம்முயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள். உலக புரட்சியாளர்கள் வரலாற்றிலே வான்படுகின்ற ஒரே வீரன் என் உயிர் தலைவன் என் அண்ணன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் தான். என் பாட்டன்கள் குதிரைப்படை, காலாட்படை எல்லா படையும் வைத்தான். தரையில் அதிகாரம் செலுத்தினான். கப்பற்படை வைத்தான். கடலிலும் அதிகாரம் செலுத்தினான். அருண்மொழி சோழனும் அவன் அன்பு மகன் அரசேந்திரனும். ஆனால் வானூர்தி படைத்து வான்வெளியிலும் ஆதிக்கம் அதிகாரத்தை செலுத்தியவன் நம் தலைவன் தான். அவன் பேரன் பிரபாகரன் தான். அடுத்த வரி சொல்லாம்பாரு, டேய், இந்த அதிகாரத்தை நிறுவ உனக்கு தடையாக வருகிறதா? கொலைவாளினை எடடா மிக கொடியோர் செயல் அறவே, குகைவாள் ஒரு புலியே உயர் குணமேவே தமிழாங்கிறான். பச்சையா பாடுறான், வெறியா பாடுறான். யாருக்கு? நமக்கு தான். எப்படி பாடுறான்? பண்ண பழகடா பச்சை படுகொலை, பைந்தமிழ் இனத்திற்கு உயிரடா விடுதலைங்கிறான். சாலை இளந்திரனார் பாடுறாரு, சேதாரம் இல்லாமல் நகை செய்ய முடியாது, சிலரேனும் சாகாமல் பகை வெல்ல முடியாது. அன்பிற்குரிய தம்பி தங்கைகளே, வேளாண் குடிமக்கள் நாம். நிலத்திலே கொளிஞ்சியை, அவரச்செடியை, சணப்பை புல்லை எல்லாத்தையும் அப்படியே வயலில் வெட்டி போட்டு அதை அப்படியே மக்க வச்சு உழுவோம். எதற்காக? இதுவும் உயிர் தானே, இதுவும் செடிதானே. இந்த உயிர்களை அழித்து நிலத்தில் உரமாக்குவது ஏன்? இன்னும் ஒரு செடி நல்லா வளரணுங்கிறதுக்கு. இன்னைக்கு நிற்கிற இந்த செடிகள் நல்லா வளர்வதற்கு பல ஆயிரக்கணக்கில் உரமாக விழுந்த மறவர்கள் அதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பவர்களே. மொழி செத்துவிடக்கூடாது என்று செத்த மறவர்கள் பல நூறு, பல ஆயிரம். ஈனம் செத்துவிடக்கூடாது என்று செத்தவர்கள் 50,000, 60,000 பேர். அதற்கு பலியான மக்கள் லட்சக்கணக்கான மக்கள். அவர்கள் இந்த செடிகள் நல்லா வளர வேண்டும் என்று உரமாக விழுந்தவர்கள் என்பதை கவனத்தில் வைத்துக்கொண்டு நாம் களத்திலே நிற்கணும். இது மற்ற அரசியல் கட்சி போல இல்ல ராஜா, இது புரட்சிகர அரசியல் படை. நீ புரட்சியாளன். இது ஒரு கட்சி, அதில் நீ இணையல. நீ இணைந்து இந்த நம்ம இனத்திற்கு ஒரு அரசியல் படையை கட்டுகிறாய். நீ தொண்டன் அல்ல, ஒரு போர் வீரன். அநீதிக்கு எதிராக ஆயுதம் ஏந்துவதுதான் போர், புரட்சி என்றில்லை. அநீதிக்கு எதிராக அறிவாயுதம் ஏந்துவது, அரசியல் கிளர்ச்சி செய்வதும் போர்தான். அதைத்தான் பகத்சிங் சொல்றான். இந்த புரட்சி என்பது ரத்தம் சிந்தும் வன்முறையாகத்தான் இருக்க வேண்டும் என்பது அல்ல.
அது துப்பாக்கி தோட்டாக்களை தொடுவதும் அல்ல. இங்கே தனிநபர்கள் வஞ்சம் தீர்த்துக் கொள்ள வாய்ப்பில்லை. என் விருப்பத்துக்கு நான் செஞ்சிட முடியாது புரட்சியில. பிறகு இதுதான் புரட்சி. வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை முற்றுமுழுதாக தகர்த்து புதிய ஒரு சமூகத்தை படைப்பதுதான் புரட்சிங்கிறான். உனக்கு தெரிஞ்சிருச்சு, எனக்கு தெரிஞ்சிருச்சு, இங்கே இங்கே இருகரையும் நிற்க நம் இன உறவுகள் எல்லோருக்கும் தெரிஞ்சிருச்சு. இந்த சமூகம் அநீதிகளால் கட்டமைக்கப்பட்டு விட்டுருச்சு. கொலுசு கொடுப்பது, முக்குத்தி கொடுப்பது, மிக்சி கொடுப்பது, குக்கர் கொடுப்பது, பட்டுப்புடவை கொடுப்பது. பட்டுப்புடவை ஒரு பெட்டியை திறந்தான வெங்கடாசலபதி, அதுக்கு பக்கத்தில் இன்னொரு அம்மையாது லட்சுமி, செல்வத்தை கொடுக்குற சாமிகள். கீழே தூக்குனா பட்டுப்புடவை. அதுக்கப்புறம் தான் ஐயா ஸ்டாலின், அதுக்கப்புறம் தான் தம்பி உதயநிதி ஸ்டாலின், அதுக்கப்புறம் தான் பெரியார் அண்ணா. இது எது? இதுக்கு பேர் என்ன? பகுத்தறிவு, முற்போக்கு, திராவிட மாடல். ஏண்டா 350 ரூபா கொலுசு வாங்க வக்கில்லாம என் மக்களை விட்டுட்டு நீ ஏண்டாடே உங்களையெல்லாம் 350 ரூபா கொலுசு காலில் போட்டு நடந்து கடத்தருக்கு வந்துட்டு வீட்டுக்கு போகிறதுக்குலாம் கருத்து போகும். என்ன இவங்க சாதிச்சதே என் மக்களை. இங்கே பாரு, ஒரு இனக்கூட்டம்ங்க. இது பாருங்கங்க, சோறு வடிச்ச தண்ணி ஆறா ஓடிச்சுங்கிறாங்க. சிப்பிலிருந்து நான் முத்து எடுப்பான். இவன் கண்ணல் கரும்பு கண்ணுல இருந்து எடுத்தாங்கிறான். இந்த நெல் விரிச்சு காய போடும்போது அப்படி கோழி வந்து கொத்த வந்துச்சு, பறவை வந்து கொத்த வந்துச்சுன்னா தலையை கோதிக்கிட்டு இருந்த தங்க அந்த இது இருக்குல்ல சிக்கொடைக்கு, அதை தூக்கி வீசுவாலாம் கிளவி. திருத்தக்கு தேவர் நம்ம பாட்டேன் சிவக சிந்தாமணில் எழுதுறான். என்ன எழுதுறான்? இந்த அப்படியே சமைச்சு வச்சுக்கிட்டு கணவன் மனைவி அப்படி வாசலில் நிற்பாகலாம். போவோர் வருவரையெல்லாம் கும்பிட்டு எங்கள் வீட்டுக்கு விருந்து சாப்பிட வாங்க, மல்லி பூ போல் சமைச்சு வச்சுருக்கோம், சாப்பிட்டுட்டு சும்மா போவேனா, பொண்ணும் மணியும் அள்ளி தரோம், பட்டாடைகள் தரோம், வைரங்கள் தர்றோம், மாணிக்கங்கள் தர்றோம், வந்து சாப்பிட்டு போங்க. அப்படி வாசல் நின்று வரவேற்று சாப்பிட வச்சு விருந்து கொடுத்து பரிசு கொடுத்து அனுப்பின பரம்பரையில் வந்தவன் பஞ்ச பராரியாக நிற்கிறான். வாசலில் எல்லா பயிலும் நாயை கட்டினான், எங்காலு திண்ணையை கட்டினான். வந்தவனை குறைச்சி விரட்ட நாயை கட்டினான், வந்தவன் இருந்து சாப்பிட்டு ஓய்வு எடுத்துகிட்டு போட்டுன்னு திண்ணையை கட்டினான். திண்ணையை கட்டினவன் இன்றைக்கி அதே திண்ணையில் இருக்கான். எவனாவது வருவானா? ஒரு 500 தருவானா? தீபாவளி பொங்கல் வராதா? ஒரு வேட்டி சேலை வராதா? இந்த எங்கள் தொகுதி எம்எல்ஏ எப்போ சாவார்? அதாவது பெரும்பாலான இந்த நாட்டு மக்களின் வேண்டுதல் கோயிலுக்கு போறதற்கான முதல் காரணமே எங்க ஊர் எம்எல்ஏ வருவாரா, பிரச்சனை தீராதா இல்ல, எங்க ஊர் எம்எல்ஏ எப்ப சாவார், எப்ப இடைத்தேர்தல் வரும். தம்பி பேச்ச கேட்கணும், கூட கூட பேசிட்டு வரக்கூடாது. நீ பேசல, உள்ள இருக்க ஸ்டாலின் பேசுறாருன்னு எனக்கு தெரியுது. நீ அப்படி நகர்ந்துரு, நகர்ந்துரு, அங்கிட்டு நகர்ந்துரு, நகர்ந்துரு, பேசாது. நான் வெறியில் இருக்கேன், என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. அவன் என்னை பாராட்டி தான் சொல்கிறான், நீ தான் நம்பர் 1ங்கிறான். ஏன்னா ஸ்டாலினா அவரை நம்பர் 1 சொல்லிட்டு இருக்காரு. நம்பர் 1, ஆமாம் நம்பர் 1. எந்த தகுதி இல்லாமல் இந்தியாவிலே முதலமைச்சராக இருக்க ஒரே ஆள் அவர் தான். அதனால நம்பர் 1. அதில் நம்பர் 1. என்ன பாரு, வெளிப்படையாகவே அநீதியால் கட்டமைக்கப்பட்டுருச்சு. லஞ்சம், ஊழல், முறையற்ற நிர்வாகம், நிலவள கொள்ளை எல்லாம் தெரியுது. ஒன்னால் ஒன்றும் செய்ய முடியல. இதனாலதான் என்ன சொல்றான் பகத்சிங், வெளிப்படையாகவே அநீதிகளால் கட்டமைக்கப்பட்ட சமூகத்தை தகர்த்துங்கிறான். எப்படி நம்ம பேனா வச்சா உடைப்போம்னு சொன்னோம்ல, அது மாதிரி உடைறாங்கிறான். அவங்க அதோட விடுறாங்களா? வச்சா உடைப்பியா, வச்சா உடைப்பியா, வச்சா உடைப்பியா. எத்தனை நேரம் அப்படா சொல்றது? வெறியேற்றிக்கிட்டு இருக்கான் பாருங்க, மறக்க விட மாட்டேன். நீ விடுப்பா, வைக்கும்போது வச்சா உடைப்பியா. அப்போ என்ன சொல்லுது? சரி நீ வை பார்ப்போம். இவங்க நம்மளை பார்த்து அரண்டுக்கிட்டு கண்ணு கட்டின வரைக்கும் எங்களுக்கு எதிரியே இல்லை. கண்ணு கட்டினவங்க எதிரியே இல்லை, உங்களுக்கு கண்ணே இல்லை. பாரு, என்னைய பாரு, பாரு, நன்றாக என்னை உற்று பார்.
அப்படியே கிருஷ்ண பரமாத்மா மாதிரி விஸ்வரூபம் எடுத்து நிக்கிறேன் பார். என்னை பாரு, கொஞ்சம் பாரு, என்னை பாரு. எல்லாருமே அப்படித்தான். நம்ம பாட்டை முருகன்ல இருந்து சிவன்ல இருந்து நம்ம ஆதி பாட்டுல இருந்து மாயோன்ல இருந்து எல்லாமே என்னை யார் என்று தெரியவில்லை, அவையே என்னை யார் என்று தெரியவில்லை, நன்றாக பார். தம்பி செந்தில் பாலாஜி, உங்க அண்ணனை ஒரு தடவை நன்றாக பார், நன்றாக பார். எங்களுக்கு ஒரு கோட்பாடுதான், அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி, காங்கிரஸ் என் இனத்தின் எதிரி, பாரதிய ஜனதா மானுட குலத்தின் எதிரி. இது எங்க கோட்பாடு, எங்கள் கொள்கை நிலைப்பாடு. இதில் தடுமாற்றம் இல்லை, ஒரு மாற்றம் இல்லை. ரெண்டு பேரும் சமதராசி எதிரி. அதிமுக திமுக ரெண்டு பேரும் சமதராசி எதிரி. 4 பேருக்கும் ஒரு கொள்கையில மாற்று கிடையாது, ஒரு கொள்கையில மாற்று கிடையாது. நீட்டு அவர் தான் நீட்டினார். யாரு? காங்கிரஸ். இந்த கை சின்னத்துக்கு ஓட்டு போட போறியே, அந்த கைதான் அதுல கையெழுத்திட்டது. என்ஆர்சி அந்த கைதான். என்ஐஏ கடுமையான ஆள் தூக்கி சட்டத்தை போட்டது யார்? அந்த கைதான். சிஏஏ அதை கொண்டு வந்தது அவர்தான், அந்த கைதான், அந்த கைதான். ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரிக்கு கையெழுத்திட்டதும் அந்த கைதான். நல்லா கவனத்தில் வச்சுக்கணும். கூட என்று கும்மி அடிச்சது யார்? இந்த திராவிட பொய்தான், இந்த பொய்தான். இனி ஒரு முறை நீங்கள் தவறு செய்தால் உங்களைப் போல ஏமாளிகள், உங்களைப் போல பாவம் செய்தவர்கள் இந்த பூமியிலே இருக்க முடியாது. நீங்கள் இறந்த பிறகு சொர்க்கம் தேடுகிறீர்கள், நாங்கள் இருக்கிற பூமியை சொர்க்கமாக்க துடிக்கிறோம். ஒரு அறிஞன் சொல்லுகிறான், என் உடன் பிறந்தார்களை யாருக்கு தெரியும், இந்த பூமி இன்னொரு கிரகத்தின் நரகமாக கூட இருக்கலாம்ங்கிறான். எனது நம்ப முடியாது. ஏன்? அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிராகாரமாக இருக்க நீர் இதை உயர்ந்த சந்தை பொருளாக மாற்றிய ஒரு நாடு, ஒரு நிலம், நாடே அல்ல, அது சுடுகாடு. கை சின்னத்துக்கு வாக்கு இருக்கிறாங்களா இவங்க? எப்படிப்பட்ட மேதைகள்? யார் இந்த கை? 80,000 கோடியை நம் இனத்தை கொன்றொழித்த சிங்களனுக்கு வட்டி இல்லாமல் எண்ணி கொடுத்த கை இந்த கைதான், இந்த கைதான். இறுதி போரிலே சரணடைந்த என் பிள்ளைகள், சரணடைந்தால் உங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வோம், உங்களை தப்பிக்கிடுவோம் என்று சொன்ன சிங்கள ராணுவ வீரர்களின் அறிவிப்பை கேட்டு வரிசை வரிசையாக என் உடன் பிறந்தார்கள், என் இன சொந்த மக்கள் வந்தார்கள். 300 மீட்டருக்கு அங்கே நிறுத்தி, அன்பு தம்பி தங்கைகளே, மானமும் வீரமும் அறமும் உயிரென்று வாழும் என் மக்களே, கவனிங்க. அப்பாவுக்கு முன் மகளை, தங்கைக்கு முன் அண்ணனை, தாய்க்கு முன் மகனை எல்லோரும் நிர்வாணப்படுத்தி கையை மேலே தூக்கியபடி நடந்து வாருங்கள். நான் சோதனை சாவடிட்டு கிட்ட வந்தபோது நம் தங்கை அக்காவுடைய மாரை பிடிச்சு திருகி, இது என்ன குண்டா வெடிக்குமா என்றார். அந்த சிங்களன் கைக்கு கை கொடுத்த கை, நீ ஓட்டு போட காத்திருக்கிறியே அந்த கை, உன் இன மக்களின் ரத்தம் தோய்ந்த கரை படிந்த கைக்குத்தான் நீ மை வைக்க போறியா, நீ பொத்தான எழுத்த போறியா என்பார். உன்னை மாறி துரோகியை எங்கே தேடுகிறாய்? கை சின்னத்துக்கு வாக்களிக்கிறவன் தான் இன துரோகி, இன துரோகி. எதுக்காக திமுக பேச்சை கேட்டு கிறிஸ்தவர் இஸ்லாமியர் வாக்கு செலுத்தணும்? ஒரே ஒரு காரணம், ஒரு காரணம். என் வாழ்நாளிலே நான் உங்ககிட்ட வாக்குக்கிறத நிறுத்திறேன். ஒரே ஒரு காரணம். தலைவர்கள் சொல்வார்களா, இல்ல அவர்களுக்கு வாக்கு செலுத்த வேண்டும் என்று எண்ணுகிற தலைவர்கள் சொல்வார்களா? ஒரு காரணம். அறிக்கையாக விடுங்கள், எனக்கு நேரம் சொல்ல வேணாம், கேட்டு போயிரு. எந்த காலத்திலையும் நீ எங்களுக்கு வாக்கு தர வேண்டாம், மிக்க நன்றின்னு போயிரு. மின்சாரம் இல்லாத இரவுகளில் மக்கள் மெழுகுவர்த்தியை தேடுவார்கள் என்கிறான் ஒரு பேரறிஞன். அவனை அடுத்த வார்த்தை சொல்கிறான், அநீதியும் அக்கிரமும் பெருகும் போது மக்கள் நல்லவர்களை தேடுவார்கள் என்று நீங்கள் என்னை தேடுவீர்கள். உறுதியாக தேடுவீர்கள். இது நடக்கும், இது நடக்கும்.
எங்கள் புரட்சி பாவலன் சொல்லுகிறான், ஏய், சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம், செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம், பொங்கும் உணர்வில் எழுந்தமிழ் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசுங்கிறான். அதனாலதான் என்ன சொல்றேன், இது தேர்தல் களம் அல்ல, போர்க்களம். எதற்காக? நறுக்குவோம் பகையின் வேர், சிறுத்தை பெருங்கூட்டம், நாம் தமிழர் நாம் தமிழர் என்று முரசறைவாய். குறுக்கில் முளைத்திட்ட அயலார் ஆட்சி கூண்டோட போயிற்று கொட்டடா முரசம்ங்கிறான். கூண்டோட குறுக்கில் முளைத்திட்ட அந்த அயலார் ஆட்சியை வேறறுக்க கருவறுக்க நடக்கிற பெரும்போர். என்ன செஞ்சிட்டாங்க அவங்க? இந்த திமுக அதிமுக என்ன வேறுபாடு கண்டுட்ட? என்ன வேறுபாடு கண்டுட்டு? இவங்க சொன்ன வாக்குறுதி என்ன? குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும், கொடுப்போம். கொடுத்தாங்களா? அதை நிறைவேற்றினார்களா? இல்ல இல்ல. நான் வந்த உடனேயே 1 மாசத்துல கொடநாடு கொலையை பற்றி விசாரிச்சு அதுக்கான நடவடிக்கை எடுப்பேன். அந்த வாக்குறுதி என்னாச்சு? 2 வருஷம் ஆக போகுது, 2 ஆண்டுகள் ஆக போகுது. ஏன் எடுக்கல? ஏன் எடுக்கல? பணம் அப்பா, பணம். பணம். ஆனால் 2 பேரும் எதிர்கட்சி போல நடிப்பார்கள், ஒருவர் எதிரி போல நடிப்பார்கள். தூத்துக்குடி துப்பாக்கி சுட சொன்னவன் யாரு? நடவடிக்கை. நீதிபதி அருணா ஜெகதீசன் அறிக்கை தாக்கல் பண்ணி 6 மாசம் ஆகுது. அது குறித்த விசாரணை 38 குழு போட்டீங்க. அந்த குழுவின் வேலை என்ன? புழு கூட நாளங்கள் அப்படி நகரும், இந்த குழுக்கள் ஒன்று நகராது. அவர்கள் என்ன அறிக்கை கொடுத்து என்ன ஆகும்? அடுக்கி வைக்கப்படும், அவ்வளவுதான். இப்போ என்ன நடந்திருக்கு? கொடநாட்டில் தொடர்ந்து 6 கொலை. சாதாரண தெருவில் இல்லை, முன்னாள் முதலமைச்சர் தங்கியிருந்த ஒரு கொடநாடு தோட்டம் எஸ்டேட்டு. 1 நிமிடம் கூட நீ மின்சாரத்தை அணைக்க முடியாது, அதுக்கு தனி தடம் போட்டிருக்கு. ஆனால் 1 மணி நேரம் மின்னணைப்பை செய்த உத்தரவிட்டது யார்? இந்த கொலை நடந்தது, உண்மை, செத்துட்டான் 6 பேர். கொன்னவை யார்? கொலைக்கான காரணம் என்ன? கொலை செய்ய சொன்னவன் யார்? எங்க இந்த நீதி? எங்க? ஒரு முன்னாள் முதலமைச்சருக்கு அவர் வாழ்ந்த வீட்டிலே இந்த நிலைமை என்றால் சாதாரண குடிகள் எங்களுக்கு என்ன பாதுகாப்பு? ஒரு ராணுவ வீரனே அடிச்சு கொண்டுட்டான் திமுக சொன்னாருன்னா அப்ப எங்களுக்கு என்ன பாதுகாப்பு? அது அந்த செயல் வருந்தத்தக்கது என்று ஒரு அறிக்கை பார்த்தீங்களா? இஸ்லாமிய சிறை கைதிகளுக்கு நீங்க விடுதலை செய்ய பயப்படுறீங்க பிஜேபிக்கு, எனக்கு தெரியுது. 7 தமிழர் விடுதலையில் நீங்க விடுதலை செய்ய பயப்படுறீங்க, காங்கிரஸுக்கு பயப்படுறீங்க, தெரியுது. ஆனால் இறந்து போனான் என் தம்பி அபுதாகிர், அந்த மரணம் வருத்தத்தை அளிக்கிறது. அவர் குடும்பத்தாருக்கு என் ஆறுதல் என்று ஒரு வார்த்தை பதிவு செய்ய முடியல. நீங்க இஸ்லாமிய மக்களின் பாதுகாவலர் தானே? எவ்வளவு பெரிய நாடக கம்பெனி நீங்க! அது கட்சியா கார்பரேட் கன்சர்ன்? அது வேட்பாளரை நேர்கால கண்டு கட்சிக்கு எவ்வளவு செலவு செய்வா, தொகுதிக்கு எவ்வளவு செலவு செய்வா என்று கேட்கிற ஒரு கட்சி அல்ல, அது கம்பெனி. அது நாட் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. கருணாநிதி வீட்டு ஃபேமிலி பார்ட்டி அது. அதை புரிஞ்சுக்கணும். அதிக விசுவாசம் காட்டுறவனுக்கு அதிகமாக பதவி உயர்வு, இலாக்காக்கள். நிறைய வசூலிச்சு கொடுக்குறவனுக்கு 2-3 தெருக்கள் கொடுக்கப்படும். இப்போ பிச்சை எடுக்க அனுப்புகிறோம், இப்போ நல்லா பிச்சை எடுப்பானா நீ 4 தடவை பாருப்பா. அவன் சரியாக பிச்சை எடுத்து தரலைன்னா போதும் இந்த ஒரு தடவை போதும். இதுதான் ராஜா, இதுதான். இவர்கள்ட்ட அதிகாரம் இருக்கும் வரை நீ நல்லபடியாக வாழ்வதற்கு வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அதே எடுக்கல. 5000 கோடி ஒப்பந்த ஊழலுங்க. இந்த ஊழல் வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு வருதுங்க. இதை கொண்டு போனவங்க அறப்போர் இயக்கம். எப்படியாவது இதில் நடந்த ஊழலை வெளிக்கொண்டு வரணும்னு. இந்த ஊழலை பற்றி பேசக்கூடாது என்று நீதிமன்றம் தீர்ப்பு கொடுக்குதுங்க. நல்லா கவனிச்சுக்கணும். தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லையா? உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தெரிஞ்சிருந்தாலும் சில பேர் பேச பயப்படுவான் இல்லையா? நமக்கு பயன் என்பது ஒரு மயிரும் இல்லை, அது தெரியும் தானே? போடா. என்னை என் தம்பி எல்லாம், காவல்துறை தம்பி எல்லாம் பாவமாக இருக்கு. என் தங்கச்சி எல்லாம் நான் இருக்கிற அறைக்கு முன்னாடி நிற்கிறாங்க.
நான் கும்பிட்டு கெஞ்சுறேன், தயவு செய்து போங்க. எனக்கு எதுக்கு இந்த பாதுகாப்பு? நான் தான் நாட்டுக்கே பாதுகாப்பு, நீங்கள் எதுக்கு எனக்கு பாதுகாப்பு? போங்க. இல்லைன்னா அது மேலே இருந்து உத்தரவு வரணும்னா எவன் தான் மேலே இருக்கான்னு எனக்கும் தெரியல. ஐயா பேராயர் சொன்ன மாதிரி இறந்து போனவெல்லாம் வந்து வீதியில் வாக்கு கேட்குறான். உயிரோடு இருக்கவெல்லாம் இறந்து போனவெல்லாம் உயிரோடு இருக்கான். அதில் ஐயா ஸ்டாலின் வேற கூட அப்படி நடந்து வர்றாரு, அப்படி கும்பிட்டு அந்த கேட்கும்போது ஐயோ 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 என்ன என்ன கொடுமடா சார் இந்த வழக்கு. அதை நீதிபதி தலை பேசக்கூடாதுன்ட்டார். ஐயா எடப்பாடி பழனிசாமி மீது சுமத்தப்பட்ட இந்த வழக்கை, இந்த ஊழலை பற்றி நீங்கள் பேசக்கூடாதுன்னு தடை போட்டோன்னா அவங்க பேசலை, அது பேசலை. அப்புறம் என்ன நடந்துன்னு கேளுங்க. இது புலனாய்வு, மத்திய புலனாய்வு விசாரணைக்கு போகுது, சிபிஐ விசாரணைக்கு போகுது. போயிட்டு அது உச்சநீதிமன்றத்துக்கு வழக்காக போகுது. இது அவர் ஆட்சி காலத்தில். திருப்பி திமுக ஆட்சிக்கு வந்துடுறார், ஐயா ஸ்டாலின் வந்துடுறார். வந்த பிறகு சிபிஐ வசம் இருந்த அந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் வழக்கை திரும்ப பெற்று சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு திரும்ப கொண்டு வருது அந்த வழக்கை. காரணம் என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? வசூல். வசூல். ஊழல் செய்த அமைச்சர்கள் மீது ஒரு நீதி விசாரணை போட்டு உரிய நடவடிக்கை எடுப்பேன், ஒரு அமைச்சர் மீது நடவடிக்கை எடுக்கலை. காரணம் என்ன? வசூல். ரைடு சைடு, ரைடு உள்ள போகும், பணம் சைடில் போகும். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இதற்கு பேர் திராவிட மாடல். நீ மாடல்னா ஏதோ நினைச்சுக்கிட்டு இருக்க. அவர்களால் இது திராவிட ஆட்சி என்று கூட சொல்ல முடியல, மாடல். இப்போ உனக்கு சரியா விளங்க வைக்கணும்னா அப்படியே என்னை பார், அப்படியே எங்க பார், அந்த ஒரு பொம்மை 2 பொம்மை இருக்கு, 4 பொம்மை இருக்கு வாசல்ல. இது வந்து இந்த பார், இந்த துணியை போட்டு இப்படி போட்டால் இப்படி இருக்கும், இது ஒரு மாடல். இந்த பக்கம் பார், அது ஒரு மாடல். இங்க பார், இந்த தமனாவை பார், இந்த மலபார் நகை கடையை பார்த்தா, இது ஒரு மாடல், இது ஒரு மாடல். என்ன உங்க ஈர்களில் ரத்தமா? உங்கள் பேஸ்டில் நீம் இருக்கிறதா, கறி இருக்கிறதா, உப்பு இருக்கிறதா? இப்ப கேளுங்கள் உப்பில் ஞானம். இந்த இளவு பாட்டை என் மக வேற மனப்பாடம் பண்ணிட்டு இப்ப கேளுங்க உப்பின் ஞானம், உப்பின் ஞானம் பாட்டு தான். ஐயா கொடுமை. ரொம்ப நாளா இதை பாடிக்கிட்டு இருந்தான். ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தான் போறாரு. அதான் என் நம்பி காத்து. இப்போ ஒரு தடவை அந்த பாட்டை தெருவில் பாடி இந்த இடத்தேர்தலுக்கு கேளேன், ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாருன்னு. ஒரு ஓட்டு உனக்குள்ள வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. அது மாதிரி இது ஒரு மாடல். அது மாதிரி நம்ம ஐயா ஸ்டாலின் ஒரு மாடல். மாடல். யாராவது இங்க இருக்கிற பிள்ளைகள் விளம்பர படம் எடுத்து அவரை கூப்பிட்டு நடிக்குவீங்க, அது ஒரு மாடல். நம்ம ஜஸ் அது ஒரு மாடல். அவ்வளோதான், அவ்வளோதான்ப்பா, அவ்வளோதான்ப்பா. ரொம்ப போட்டு நீ திராவிட மாடல், திராவிட மாடல். ஏய், ஒரு அடிப்படை தான். இங்கே பாரு, ரொம்ப எளிய உதாரணம். ஒரு திருடன் குதிச்சிடறான், சுவரேறி குதிச்சு திருடுறதுக்கு. இங்கே ஒரு நாய் பார்த்துட்டே இருக்கு, நல்லா கொஞ்சம் பார்த்துட்டே இருக்கு. ஒன்று சத்தங்கத்தம் போடல, நல்ல நாயாக இருக்க பைபிள். அவன் போயிட்டுருக்கான். இது யார்? திராவிடர்ஸ். ரெண்டும் ஒன்றும் இல்லையே, திருடர்ஸ் திராவிடர்ஸ் ரெண்டும் ஒன்றும் பெருசு இல்லை. மொத்த திருடர்களின் கூடாரம் திராவிடம். அப்படியே போய்கிட்டு இருக்கான். அது பேசாமல் பார்த்துட்டே இருக்கு, அப்படியே பார்த்துட்டே இருக்கு. அப்படியே உள்ளே போய் மெதவை திறக்கிறான், பேசாமல் பார்த்துட்டே இருக்கு. அவன் ஒரு ரொட்டி துண்டு அப்படி தூக்கி போட்டான், அதை கவலை அவன் தொடைய கவிச்சு. அட பாவி, இவ்வளோ நேரம் நல்ல மாதிரி இருந்திய, இப்போதுக்கு கடிச்சான்னு கேட்குறான் அவன். டேய், நீ வந்தவொடனே இது வரைக்கும் என் முதலாளிக்கு எசமானுக்கு உறவினர்னு நினச்சேன். என்னைக்கு எனக்கு ரொட்டி துண்டை போட்டியோ அயோக்கிய பயல நீ திருட வந்துட்டான்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு, அதனால கடிச்சேங்குது. நாய் அதுக்கு 5 அறிவு தான், நமக்கு 6 அறிவு, 6th சென்ஸ். ஏன் 7th 8th கூட இருக்கலாம். இப்போ வள்ளுவனுக்கெல்லாம் 6 அறிவுலாம் போய் அவனுக்கு 8 அறிவு கூட இருக்கலாம். சாக்ரட்டிஸ்க்கெல்லாம் 9 அறிவு, 8 அறிவு, 7 அறிவு கூட இருக்கலாம். சராசரிக்கு வச்சுருக்கான். சிலருக்கு 3 அறிவு கூட இருக்கலாம், நம்மள நிறைய பேருக்கு இருக்கு. அதை புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த நாய்க்கு இருக்கு பாருங்க, ஒரு ரொட்டி துண்டை அவன் நமக்கு இனாம தூக்கி போடுறான் என்றால் திருட போகிறான் நம் எஜமானன் வீட்டில் என்று. இவர்கள் 1000 500 தூக்கி போடுகிறார்கள், மிக்சி கொலுசை தூக்கி போடுகிறார்கள் என்றால் அவன் வீட்டில் திருட வந்த திருடன், இவன் நாட்டில் திருட வந்த திருடன்.
என்கிற எச்சரிக்கை மான தமிழ் மக்களுக்கு வர வேண்டுமா வேண்டாமா? ஐயா இறையன்பு எழுதின போர் தொழில் பழகு பாரு, அதுல இங்க பாரு, அதுல ஓனாய் கத்தி என்ற ஒன்று இருக்கு. ஓனாய் கத்தி புத்தகத்தை எல்லாம் புரட்ட வேண்டியல, தலைப்பு எழுதல, எளிமையா நீ படிக்க எழுதியிருப்பாரு. ஓனாய் கத்தி. ஓனாய் வந்து கோழி ஆடு இதெல்லாம் தூக்கிட்டு ஓடிடுது காட்டுக்குள்ள இருந்து. குடியானவர்கள் என்ன பண்றான், வேளாண்குடி மக்கள் என்ன செய்யணும் தெரியல, ஒரு கூர்மையான கத்தியை எடுத்து இப்படி குச்சியில கட்டி தரையில உண்டி 2 பக்கமும் கூறு அந்த கத்தியை தீட்டி அதுல கோழியின் ரத்தத்தை நல்லா தடை விட்டுறான். அவரை இருந்து இறங்கி வர்றாரு. இந்த ரத்த வாடைக்கு ஆஹான்னு அப்படி நாக்க விட்டு அப்படி நக்குறாரு. நக்கும்போது அப்படி சுவையா இருக்கு. நக்குறாரு. எதை நக்குறாரு? அவர் நாக்கு 2ஆ பிளந்து ரத்தம் ஊத்துது, அதை தான் நக்குறாரு அவரு. நல்லா இருக்கு நக்கிட்டு கடைசியா ரத்தம் போறாம போய் செத்துட்டாரு. இப்ப நம்ம என்ன பண்றோம், அந்த ஓனாய் மாதிரி நம்ம ரத்தத்தை நாமளே சுவைச்சுக்கிட்டு இருக்கான். எப்படியே அந்த ஓனாய் கத்தி மாதிரி கதை தான். 1000 கொடுத்துட்டான், 500 கொடுத்துட்டான், 2000 கொடுத்துட்டான், அப்புறம் 3000 கொடுத்துட்டான். கடைசி இங்க ஏறி இருந்துச்சே காணாமே, இங்க கம்மா இருந்துச்சே காணாமே, எப்ப இங்க எங்கப்பா அங்க இருந்த காடு அதெல்லாம் காணாமே, எப்படி எங்கப்பா போச்சு? அதையெல்லாம் வித்து தாண்டா உங்களுக்கு 1000-500 கொடுத்துக்கிட்டு இருந்தோம்டா. அந்த அண்ணாமலை படத்துல அண்ணன் ராதாரே சொல்வார், கூட்டி கணக்கு பாரு, கூட்டி கழிச்சு பாரு, கணக்கு சரியா வரும். அதான் அவன் வந்து சொல்லுவான். அன்னைக்கு சொல்லுவான், இன்னைக்கு சொல்ல மாட்டான். அன்னைக்கு சொல்லுவான். அன்னைக்கு நான் இருந்து நினைச்சுக்கோ, இங்க வா கூட்டி கழிச்சு சொல்றேன், உள்ள வா, கம் டு மை ஆஃபீஸ் ரூம் வா. ஐயோ தம்பி நிறைய வேலை இருக்கு தம்பி, நிறைய வேலை இருக்க, அதனால சீக்கிரம் ஓட்ட போட்டு அனுப்பி விடுப்பா. ரொம்ப நாளாக பேசிட்டே இருக்க முடியாதுப்பா. ரொம்ப கேள்வி கேட்குறியான். சீமா நீ முதலமைச்சர் ஆகிற கனவுல தான் கட்சி ஆரம்பிச்சியா? இல்லை, நான் முச்சந்தில் நின்று கத்திக்கிட்டே சாகிறதுக்கு தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். போடா டேய் போடாங்கிட்டு. இவர்கள் என்ன கட்டமைப்பார்கள் தெரியுமா? உங்களால் இந்த கட்சியை வென்றுவிட முடியுமா? எப்படி வெல்ல முடியும்? இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தான் வெல்லும். அதெல்லாம் மலையேறி போச்சு. ஆளுங்கட்சி தான் வெல்லும்லாம் மலையேறி போச்சு. நம்ம ஒரு பொது கேள்வியை வைப்போம். ஈரோட்டு வாழ் மக்கள்கிட்டையும் இல்லை தமிழ்நாடு முழுமைக்கு நம்ம பேச்சை கேட்குற மக்கள்கிட்ட, காசு கொடுக்காம என்னை நீ வீழ்த்தி காட்டிடுவியா? உங்களுக்கு ஓட்டு போட வேண்டிய தேவை, உங்களுக்கு ஓட்டு போட வேண்டிய தேவை ஏன் என் மக்களுக்கு இருக்குது? இல்லை, எங்களுக்கு ஓட்டு போட வேண்டிய தேவைதான் இருக்குது. ஆனால் நாங்கள் ஓட்டை பெறுகிறோம். நல்ல கருத்துக்களை சொல்லி வந்தால் இந்த நாட்டை இப்படி மேம்படுத்துவோம், கல்வியை இப்படி மேம்படுத்துவோம், மருத்துவத்தை இப்படி தரம் உயர்த்துவோம், சாலையை இப்படி போடுவோம், இப்படி தண்ணீரை தூய குடிநீர் இப்படி இது கொடுப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்பான சுற்றுச்சூழலை உருவாக்குவோம். இதையெல்லாம் நாங்கள் கற்பிக்கிறோங்க மக்களுக்கு. என் இளைய பிள்ளைகளுக்கு கற்பிக்கிறோம். அது அவர்களுக்கு ஈர்ப்பாகுது, எங்களுக்கு வாக்கை தருகிறார்கள். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை பெருமக்களே, வாக்கை வாங்குகிறீர்கள், விலை கொடுத்து வாங்குகிறீர்கள். ஈரோடு கிழக்கு தொகுதி தேர்தல் எங்கிட்ட சிக்கிக்கிருச்சு. படக்குன்னு இழுத்து பறிக்க முடியல. நல்ல காலை உண்டு இழுத்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் 2 பேரும் திணறிக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படிலாம் நீங்கள் எளிதாக ஆட்டம் போட்டு வெல்ல முடியாது ராஜா, வெல்ல முடியாது. இது தொத்த காதை இல்லை, இது ஜல்லிக்கட்டு காலை. ஒரு கொம்புல 2 கொம்பு இருக்கு, 2 பேரையும் குத்தி தூக்கிட்டு போங்க. அப்படியே பார்த்துக்க. நீ எல்லாம் இந்த பாரு, நீ கற்றவன் தானே, நீ யோசிச்சு பாரு, கற்றவன் தானே. இதே என்ன நடக்குது பாரு, கற்றவன் தானே நீ, ஆழ்ந்து யோசி. மக்களின் வழக்கு இந்த நீதிமன்றங்களில் எத்தனை ஆண்டுகளாக உறங்கிக் கொண்டிருக்கு? மக்களின் நலம் சார்ந்து, நிலம் சார்ந்து, வீடு சார்ந்து, சொத்து சார்ந்து எவ்வளவு வழக்குகள்? 10 ஆண்டு 12 ஆண்டுகளுக்கு மேலே நீதிமன்ற படிக்கட்டுகளை நமது மக்கள் ஏறிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த அரசியல் கட்சிகளின் வழக்கை நீ கவனி. இந்த இரட்டை இலை சின்னம் யாருக்கு? காலையில் வழக்கு, மாலையில் தீர்ப்பு. நல்லா ஆழ்ந்து கவனிச்சு பார்த்துக்க. இந்த பொதுக்குழு நடத்தியது செல்லுமா செல்லாதா? முதல்ல செல்லாது, அடுத்து அவரே செல்லும். இடையில என்ன நடந்தது? யார் நீ சொல்லும், என்ன நடந்தது இடையில? நல்லா கவனிச்சுக்கணும். திருப்பி அவைத்தலைவரே கையெழுத்திட்டு வேட்பாளரை அறிவிக்கலாம். இந்த வழக்குகளை மட்டும் உடனே 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 எடுத்து தீர்ப்பு சொல்லப்படுதே எப்படி? இது நீதிமன்றமா இல்லை இந்த கட்சிகளின் தலைமை அலுவலகமா? யோசிச்சு பாருங்க.
யோசிச்சு பாருங்க. இப்ப போய் இப்ப நேத்து இந்த 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 தீர்ப்பை உச்சநீதிமன்றம் ஐயா எடப்பாடி பழனிசாமி இந்த இடைக்கால பொதுச்செயலாளர் தேர்வு செஞ்சது செல்லும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? அவங்க தெரிஞ்சிடுச்சு, ஒரு நடுக்க வந்துடுச்சு. ஈரோட்டு கிழக்கு தேர்தல் சீமானையும் நாம் தமிழர் கட்சியை மையப்படுத்தி நடக்குது. ஒருத்தனும் ஆட்டத்தில் இல்லை, ஒருத்தரும் ஆட்டத்தில் இல்லை. அவங்க காசை கொடுத்தாலும் மக்கள் வர்றதா இல்லை, நிற்கிறதா இல்லை, போயிட்டே இருக்கான். இவன் ஒன்றும் இல்லாமல் கூடுறான், பேசுகிறான், மக்கள் ஆயிரக்கணக்கில் வந்து கூடுறான். அப்போ மக்கள் அவன் பின்னாடி திரள்றாங்க. இது எப்படி தடுக்கிறது? வழி இல்லை. எந்த தொலைக்காட்சி திரும்பினாலும் அவன் காலையில் வந்தான் பேசுகிறான், மதியமாக வந்தான் பேசுகிறான், ராத்திரியாக வந்தான் பேசுகிறான், வலையொலியை திறந்தா அவன் தான் பேசிட்டுருக்கிறான். அப்போ என்னதான் பண்ணுறது? இப்படி ஒரு செய்தியை போட்டாவது எடப்பாடியை பற்றி பேச மாட்டானா? எவனும் பேச மாட்டான். எங்க கட்சியில இருக்கிற பிள்ளைகளுக்கு தங்க இடம் கொடுக்க முடியல, சாப்பாடு போட முடியல. இதுதான் நிலைமை. அவங்க கட்சியில யாரையுமே காணோம். வேற வேற மாவட்டத்துல இருந்து கூட்டி வந்து இறக்குறாங்க. இன்னைக்கு கார்ல வந்துகிட்டு இருக்கேன், என்னைய பார்த்தோன்னே பூவை கார் மேல போடுறாங்க. நான் கண்ணாடி இறக்கி, அம்மா நான் உங்க ஆள் இல்லை, நீங்க பூ போட வந்த ஆள் இல்லை, நான் வேற ஆளு. நீங்க ஐயோ என்ன பெத்த அம்மா, என்ன பண்றதுன்னே தெரியல. இதுல இருந்து நீ நல்லா கவனிச்சுக்க. இந்த நீதிமன்றங்கள் இந்த கட்சிகளின் தலைமை அலுவலகமா இருக்கு. ஒரு 1/4 நூற்றாண்டாவே நீ நீதிமன்றங்களை கவனிங்க. நீதி இந்த நாட்டில் இப்போ வழங்கப்படலை, தீர்ப்பு தான் வழங்கப்படுது. இப்ப காவிரி நதிநீர் நீதிமன்றம் போ, கச்சத்தீவு மீட்பு நீதிமன்றம் போ, அணுவுல இருக்கணுமா வேணாமா நீதிமன்றம் போ, மீத்தேன் எடுக்கலாமா வேணாமா நீதிமன்றம் போ, நீட் எழுதலாமா வேணாமா நீதிமன்றம் போ, சிஏ எடுக்கலாமா வேணாமா, குடியுரிமை சான்றிதழ் எடுக்கலாமா வேணாமா நீதிமன்றம் போ. அப்ப சட்டமன்றம் பாராளுமன்றம் பல்லாங்குழி ஆடுகிறதா வெண்ணையில? அது எதுக்குடா? அது எதுக்கு? ஒரு விவாதம் கிடையாது நாட்டில். பாராளுமன்றத்தில் கிடையாது, சட்டமன்றத்தில் வாதம் வாதம் எதிர்வாதம், அதன் ஜனநாயகம் இல்லை. நீதிமன்றத்தில் இல்லை, சட்டமன்றத்தில் இல்லை, உச்ச நீதிமன்றத்தில் இல்ல, பாராளுமன்றத்தில் இல்ல. அப்ப எங்க இருக்கு? ஒரே ஒரு மன்றத்தில் தான் வாதம் நடக்குது. வாதம் எதிர்வாதம் எங்க? பட்டிமன்றத்தில் மட்டும்தான் நடக்குது. நடுவர் அவர்களே, என்னுடைய எதிர்கட்சி தலைவர் பேசியது போல இவன் எந்திரிச்சு அவர் சொன்னார், இங்க ஒன்று தாங்க நடக்குது, அது தொலைக்காட்சியில். பொங்கல் அன்னைக்கு வருவாங்க, தீபாவளி அன்னைக்கு வருவாங்க நம்ம ஆளுங்க. அவர் சொன்னார், குடும்ப தலைவிகள் கையிலே காசு இருப்பது நல்லதா, குடும்ப தலைவன் கையிலே காசு இருப்பது நல்லதா? குடும்ப தலைவன் கையிலே காசு இருப்பது நாட்டுக்கு நல்லது, குடும்ப தலைவி கையிலே காசு இருப்பது வீட்டுக்கு நல்லது. அவங்க கையில் ஏன் காசு இருந்தால் நாட்டுக்கு நல்லது? அவன் போய் குடிப்பான், அது நாட்டுக்கு நல்லது. அதில் எழுதியிருக்கு பாருங்க, மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடு. எடா பைத்தியக்காரா, உயிருக்கு கேடு வீட்டுக்கு கேடு, அது உண்மை. நாட்டுக்கு என்ன இளவு கேடு? 50,000 கோடி வருமானம் வருதே. இந்த கேள்விக்கு பதில் சொல்லு. நாட்டுக்கு கேடான மதுவை எந்த நாடாவது விற்குமா? விற்கிறவன் நாட்டை ஆளுக தகுதி உள்ள தலைவனா? சொல்லு. என்ன கொடுமை, என்ன கொடுமை. இப்படிதான் நினைச்சுக்கிறாங்க ஆளுங்கட்சி தான் தேர்தலில் வெல்லும், அதெல்லாம் வெல்ல முடியாதுன்னு. தெலுங்கானால சந்திரசேகர் ராஷ்டிரிய சமிதின்னு ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து அதில் மூத்த உறுப்பினராக இருந்தவர் ஈட்டாலா ராஜேந்தர்னு ஒரு ஐயா. ஈட்டாலா ராஜேந்தர் அவர் 2003 அந்த கட்சியில் இருந்து பயணிக்கிறார். அவர் அமைச்சரவையில் மூத்த அமைச்சராகவும் இருந்தார். அவருக்கு சந்திரசேகர ராவ் மகனை விட மக்கள் செல்வாக்கு, தனித்த செல்வாக்கு, புகழ் ஓங்குது என்று எரிச்சல் அடைஞ்சு அவர் கொடுத்த மந்திரி பதவியை நீக்கிட்டார். நல்லா நீங்கள் கவனிச்சுக்கணும், நீக்கிட்டார். 2021 நீக்கினவன இவர் என்ன பண்ணார்? மந்திரி பதவி கோபத்தில் வெளியேறி சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் அவரே பதவியும் அவரே கையெழுத்து போட்டு விலகிட்டார். சட்டமன்ற பதவி வேணான்னு விலகிட்டார். இப்போ அந்த தொகுதிக்கு இடைத்தேர்தல் வருது. அவர் தொகுதிக்கு வருது. ஹூசாபாத்ங்கிற அவர் தொகுதி, அலகாபாத், இந்த ஹைதராபாத் மாதிரி ஹூசாபாத், அந்த தொகுதியில் அவர் போட்டிடுறார். இப்போ அது ஒரு தனிச்ச போட்டி தான், சுயேட்சை தான். ஆனாலும் அங்கே ஒரு கட்டமைப்பு இல்லாத, ஒன்றுமே இல்லாத ஒரு தேசிய கட்சி, இந்திய ஒன்றிய கட்சியில் போய் சேர்ந்துக்கிட்டு அவர் போட்டிடுறார். அப்போ பதவியில் இருக்கிற, ஆட்சியில் இருக்கிற, அதிகாரத்தில் இருக்கிற சந்திரசேகர ராவ் கட்சியோட ராஷ்டிரிய சமிதிக்கும் இந்த ஈட்டாளா இந்த ராஜேந்தருக்கும் போட்டி. எல்லாரும் இதுதான் எழுதுனாங்க, அது ராஷ்டிரிய சமிதி தான் வெல்லும்,
ராஷ்ட்ரிய சமிதி தான் வெல்லும். இப்போ சொல்லிட்டு தர்றாங்க இல்லை, கைச்சினம் தான் வெல்லும், திமுக கூட்டணி தான் வெல்லும். டேய், என்னை மாதிரி நிற்கணும் நல்ல ஆண்மகனாக இருந்தா. சாப்பாட்டில் தான் கூட்டு பொரியல், சண்டையில் தனிச்சு தான் போடுவேன். ஏன்? நான் புலி. தனித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு நிற்கும். 1000 மிருகங்களோடு நின்றாலும் தனித்து நிற்கும். அதான்டா புலி. அந்த மரபில் வந்தவர்கள் நாங்க. நம்ம கூட்ட சேர்த்துக்கிட்டு நான் வந்து நாய் வா, நாயை மொய பிடிச்சிட்டு வருவான், நரி வா, சென்னாய் நீ ஒரு 10 வா. புலி அப்படிலாம் துணைக்கு கூட்டிகிட்டு போனால் நல்லா இருக்காது. 12 கட்சி கூட்டணி, 12 கட்சி கூட்டணி தலைவர்களையும் ஒரே லாரியில் ஏற்றிட்டாங்க, ஒரு குட்டி வண்டியில் ஏற்றிட்டாங்க. இங்கே எல்லாரும் ஆளுக்கு ஒரு 5 நிமிஷம் பேசுகிறாங்க, அதோட போயிட்டாங்க. அவங்க பேச்சை கேட்டால் மக்கள் வாக்கு போட போகிறாங்க. பேசுறதுக்கு என்ன இருக்குது? 60 வருஷமாக ஒரே பைய சொல்லிட்டு இருந்தா எவன் கேட்பேன்? கடைசியாக என்னாச்சு? 600 கோடி செலவு பண்ணார் சந்திரசேகர ராவ். அந்த தொகுதியை தன் கட்சிக்கு ஆட்சிக்கு பின்னடை வந்துடும். இவர்கள் எப்படி 300 கோடியை கொட்டி இங்கே செலவு பண்ணி கொண்டிருக்கிறார்களோ இதே தான் அவர்கள் செய்தார்கள். ஆனால் அந்த ஈட்டாளா ராஜேந்தர் பெருவாரியான வெற்றி அடைந்து உரைய வச்சிட்டார். தெலுங்கு தேசத்தையே, ஆந்திராவே, இந்திய அரசியலை உரைய வச்சிட்டார். அதை போல மார்ச் 2ஆம் தேதி இந்த மண்ணிலே நடக்குதா இல்லை என்ற நான் தேர்தல் ஆணையத்துக்கு சொல்றேன். நீ எதையுமே உருப்படியா பண்ணல. இந்த ஒன்னே ஒன்று உருப்படியா செய். எதை செய்யறத? முழு மறைப்பு வச்சிரு. வாக்குப்பதிவு செய்யற இடத்துல நெஞ்சு வரைக்கும் வைக்காத. இந்த காசை கொடுத்து உட்காந்துருப்பான். இந்த வாரம் உனக்கு சொல்றேன், நீ கேட்க மாட்டேங்கிற, நான் சொன்னா நீ நம்ப மாட்டேங்கிற, இரு உனக்கு எடுத்து வச்சுக்கிறேன். இதை கூட அந்த வாடகை வாய்கள் வந்து மிமிக்கிரி செய்கிறார், அது செய்கிறார், இது செய்கிறார். இதுக்கு ஒரு வாடகை வாயிற்கு சம்பளத்துக்கு வச்சுருக்காங்க. இந்த பார், நான் சொன்னால் நீ நம்ப மாட்ட, அவரே பேசுகிறார், பார்த்துக்க. இங்கே பார், ஒரு நிமிஷம் நான் பேசுகிறேன். அண்மையில் ஒரு தேர்தல் நடந்தது, கேள்விப்பட்டீர்களா? உருட்டு பேசும் விரட்டு விழிகளும் கரட்டு ஒளியும் கத்தி குத்தும் கால் இடறலும் மோட்டார் வாகனத்தை ஏற்றி சாகடிப்பதும். நான் பேசுறது உனக்கு நம்பல இல்லை? இந்த பாரு, சென்ற தடவை தேர்தல் நடந்தது, இதையெல்லாம் கேள்விப்பட்டீர்களா? கத்தாத அவர் பேசுறது கேள, அப்புறம் கத்து. பார்வைகளும் கத்தி குத்துகளும் காலை இடறி விடுவதும் மோட்டார் ஏறி ஆள் சாதனம், இவைகளெல்லாம் கேள்விப்பட்டீர்களா? வாதத்துக்கு வாதம், புள்ளிவிவரத்துக்கு புள்ளி விவரம், வேண்டுகோளுக்கு வேண்டுகோள், அது நடந்தது. இந்த தடவை என்ன நடக்கிறது? ஓட்டுக்கு பணம் கொடுத்து கொண்டு போகிறார்கள் காங்கிரஸ்காரர்கள் என்று கேள்விப்பட்டு நம்முடைய தோழர்கள் பணம் வாங்காதே என்று கூச்சலிட்டுக் கொண்டு போனால் உடனே டெலிபோன் செய்து போலீஸ் பாராவை கொண்டு வந்து போட்டு நம்முடைய தோழர்களை தடுத்து ஆகட்டும் உங்கள் வேலை ஆகட்டும் என்று போலீஸை பாதுகாப்பு தருகிறார்கள். இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பேரறிஞர் அண்ணா என்கிற பெருந்தகை என்ன சொல்றாருன்னு பாரு. காங்கிரசுக்காரர்கள் காசு கொடுத்து கொண்டு போறார்கள், அவர்களை தடுப்பதற்கு நம்முடைய தோழர்கள் போகும்போது காவல்துறை வச்சு கொள்றார்கள். இன்னைக்கு இவர்கள் அதே காங்கிரசுக்காரர்களுக்கு காசு கொடுத்து கொண்டு போறார்கள், அதை தடுக்க போகிற நம்மளை தாக்குகிறார்கள். என்ன மாறுதல், என்ன மாற்றம், என்ன திராவிட மாடல்ஸ். ஒன்றும் பண்ண முடியாது ராஜா, ஒன்றும் பண்ண முடியாது. பாருங்க, அவர் சொல்றாரு பாருங்க, உருட்டு பேச்சும் மிரட்டு விழிகளும் கரட்டு பார்வையும் கத்தி குத்தும் கால் இடறி விடுவதும் மோட்டார் வாகனத்தை ஏற்றி கொலை செய்வதும் இதையெல்லாம் கேள்விப்பட்டீர்களா? கேள்விப்பட்டோம்யா, அதையெல்லாம் இப்ப பாக்குறோம்யா. ஐயா இப்ப பாக்குறோம்யா. ஐயா நீங்க ஐயா, நாங்க உங்களுக்கு ஒரு பாவமும் செய்யல ஐயா. நாங்க நீங்க இறந்த போதுக்கு பின்னாடி பிறந்தோம்யா. ஆனா இவ்வளவு கொடுமை நடந்து போச்சு ஐயா. ஐயா நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க தெரியுமா ஐயா?
ஐயா சாராய் வித்து வர்ற காசு குஷ்டரோகி கையில் இருக்க வெண்ணெய்க்கு சமம் நீங்க ஐயா. அந்த வெண்ணெயை மாறி மாறி 2 பேரும் உங்க ஆளுக உங்க பேரை சொல்லிக்கிட்டு நல்லா மண்டிக்கிட்டு நக்குறாங்கய்யா. ஐயா 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 அந்த காசை வச்சு தாங்க ஐயா. என் தம்பி செந்தில் பாலாஜி தெருவுக்கு தெரு கொலுசு மூக்குத்தி. ஐயா 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 காசை வெளியிலிருந்து கொண்டு வரலையா. கடையில் வியாபாரத்தை பண்ண காசை எடுத்து அப்படியே கொடுக்க, கடையில் வியாபாரத்தை பண்ண அப்படியே கொடுக்க, எங்களுக்கு அந்த காசை வாங்கி மறுபடியும் கடையில் வியாபாரத்துக்கு கொடுக்க. நல்லா போகுதியா, நல்லா போகுதியா, அருமையா போய்கிட்டு இருக்கியா. ஐயா 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 நீங்க இறந்துட்டீங்கயா, இறந்துட்டீங்கயா. நீங்க இப்ப வேஷம் போட்டு தெருவில் வர்றீங்க இல்லையா ஐயா, இவங்கள ஒரு தடவை உங்க காலில் இருக்க செருப்பு கழட்டி அடிச்சு விட்டு போங்கய்யா, நல்லா இருப்பீங்கய்யா. ஐயா 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 இல்லைன்னா உங்களுக்கு சிலைக்கு மாலை விட வரும்போது ஒரு தடவை சீனு காரி துப்பி விட்டுருங்க ஐயா. நல்லா ஐயா உங்க பேரவங்க ரொம்ப கவலைப்படுத்திட்டாங்க ஐயா. ஐயா நான் என்ன சொல்றது, என்ன செய்யறது, எப்படிடா 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 இதெல்லாம் நடக்குதுயா. ஐயையோ 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 இவன் இந்த சயின்ஸ் ஃபார்முலா அப்புறம் இந்த ஈக்குவேஷன் இந்த மேக்ஸ் ஃபார்முலா அதெல்லாம் இவங்க கிட்ட பிச்சை வாங்கணும். இவங்க திருமங்கலம் ஃபார்முலா, ஈரோட்டு கிழக்கு ஃபார்முலா. என்ன பெத்த அம்மா என் பங்காளி சொல்கிற மாதிரி இப்போவே கண்ணை கட்டுது. எங்கள் பிள்ளை குட்டிய காலம் என்னவா இருக்கும். இதை வேற பார்த்துக்கிட்டே பேச வேண்டியது இருக்குப்பா. இனிமேல் அப்படி ஒரு மணிக்குண்டை வச்சு விட்டீங்கன்னா அது என்ன செய்ய சொல்றீங்க சொல்லுங்க. எல்லாம் பறி போயிட்டது, எல்லாமே போயிட்டது. ஒரு பரிதாபகரமான நிலையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நம் மொழி சிதைந்து அழிந்து போயிட்டது. உங்களுக்கு தெரியுமா, சுத்தமாக நம் மொழி இல்லை. இரு பக்கமும் கடை வைத்திருக்கிறவங்களா நம்ம உறவினர்கள் தான். அங்கே பாருங்க ஸ்வீட்டு கேக்ஸ் தான். அங்கே பாருங்க நடராஜன், அந்த வண்டி இங்கிலாந்தில் ஓட போகுது. அங்கே பாருங்க ப்ளூ ஸ்டோன். அங்கே பாருங்க கார் பார்க்கிங், அது எழுத்து தமிழ், உச்சரிப்பு என்னன்னு பாருங்க இங்கிலீஷு. அப்போ என்ன ஆகுறது, கார் பார்க்கிங் அது தங்கிலீஷு. அங்கே பாருங்க மணிப்பிரியா மெஸ்ஸு, மணிப்பிரியா உணவகம் கூட கிடையாது. இப்படி போனால் நீ உன் தாய்மொழி அழிந்து போனால் நீ இன்னும் அழிந்து விட மாட்டியா? நல்லா கவனிச்சுக்கிறங்க. தாய்மொழியை பாதுகாத்து வைத்த இனங்கள் கடுகளவு இருந்தாலும் மலையளவு உயர்ந்து வாழுதுங்கிறான். தாய்மொழியை அழிய விட்ட இனம் மலையளவு இருந்தாலும் கடுகளவு சிறுத்து விழுங்கிறான். கண்ணுக்கு முன்னே உன் தாய் வன்புணர்வு செய்து கொலை செய்யப்படுகிறாள். நீ பார்த்து கொண்டு சகித்து கொண்டு அதே வீதியில் நடந்து போகிறாய். எவ்வளவு பெரிய கேவலம், எவ்வளவு பெரிய கேவலம். மணக்க வரும் தன்றிலே குளிரா இல்லை, தோப்பில் நிழலா இல்லை, தனிப்பெரிதாம் துன்பம் இது தமிழகத்தின் தமிழ் தெருவில் தமிழ்தான் இல்லை என்று வருந்தி வருந்தி பாடிச்சத்தான் நம்முடைய புரட்சி பாவலன் பாரதிதாசன். என்ன பலன்? வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது தமிழாக இருக்கட்டும் என்ற முழக்கத்தை முன்வைத்தவர்கள் இன்றைய நிலை என்ன? வீழ்வது தமிழாக இருந்தாலும் வாழ்வது நாமாக இருக்கட்டும் என்று மாற்றிவிட்டார்கள். எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்ற முழக்கத்தை முன்வைத்த அதிகாரத்துக்கு வந்தவர்கள் இப்ப எங்கே தமிழ் என்று கேட்கும் நிலைமைக்கு உன் தாய்மொழியை தள்ளிவிட்டார்கள். உலகெங்கும் வரலாற்றை வாசித்துப்பார். வரலாற்றை கையில் எடுத்த எல்லா இனங்களும் பாதுகாப்பாக வாழ்கிறது. இதுதான் வரலாறு. ஆனால் நீ மொழியை விட்டு வெளியேறிவிட்டாய். திட்டமிட்டு நிகழ்த்தப்பட்ட சூழ்ச்சி. தமிழ் படித்தால் வேலை கிடைக்குமா, சோறு கிடைக்குமா என்ற பேச்சை நீ நம்பிவிட்டாய். தமிழ் வேலையும் சோறும் அல்ல, தமிழ் உன் உயிர் என்பதை நீ மறந்து விட்டாய். தமிழ் உன் முகம், உன் முகமறி, உன் அடையாளம் என்பதை நீ மறந்து விட்டாய். தமிழ் உன் கலை, தமிழ் உன் இலக்கியம், தமிழ் உன் வரலாறு, தமிழ் உன் பண்பாடு, தமிழ் உன் வாழ்க்கை என்பதை நீ மறந்து விட்டாய். என் முகம் சிதைந்து இறந்து கிடந்தால் என் பிணத்தை உன்னால் அடையாளம் காட்ட முடியாது. மொழி சிதைந்து அழிந்தால் ஒரு இனத்தை எவனாலும் அடையாளம் காட்ட முடியாது. இதுதான் உலகெங்கிலும் நிகழ்ந்து வந்த வரலாறு. உங்கள் மகனிடத்தில் அதிகாரம் வந்தால்
அரை நொடியில் மாற்றம் எல்லாம். சிங்கப்பூரில் நகை பொன்மணி மாளிகை என்று இருக்குது. என் தலைவன் சாதித்து காட்டினான். சேரன் வாணிபச்சோலை, பாண்டியன் வாணிபச்சோலை. அது ஒன்றால் செய்ய முடியாது, செய்ய முடியாது. தமிழில் சொற்கள் இல்லை, ஒன்றிட்ட இல்லை. பல லட்சக்கணக்கான உயிர் சொற்கள், கலை சொற்களை கொண்ட, வேர் சொற்களை கொண்ட உலக மொழி தமிழ். அவர் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாம் அந்த மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆங்கிலம் அறிவென்ற அலையும் பெருமக்களே, கற்றறிந்த என் தம்பி தங்கைகளே, உன்னுடைய கொல் அவனுடைய கில், உன்னுடைய காசு அவனுடைய கேசு, உன்னுடைய கலாச்சாரம் அவனுடைய கல்ச்சர், உன்னுடைய நாவாய் அவனுடைய நேவி, உன்னுடைய கட்டுமரம் அவனுடைய கட்டுமரான், உன்னுடைய உடன் அவனுடைய சடன், உன்னுடைய பேச்சு அவனுடைய ஸ்பீச்சு, உன்னுடைய பஞ்சு அவனுடைய ஸ்பாஞ்சு. பல 100 பல 200 300 கலை 400 500 கலை சொற்களை கடன் கொடுத்தது உன் தாய்மொழி ஆங்கிலத்திற்கு. என்னத்தையோ பேசிக்கிட்டு அலையிற. இப்படிதான் ஹிந்தி படித்தா வேலை கிடைக்கும், ஹிந்தி படித்தா வேலை கிடைக்கும். எங்கேன்னா வட இந்தியாவில் நான் நம்பினேன். ஹிந்தி படித்தா வேலை எங்கே கிடைக்குது? கடைசியாக தமிழ்நாட்டில் 2 கோடி பேர் வந்து இறங்கிட்டு இருக்கான். என்ன வேலை? சோன் பப்படி சொட்டு விற்றுக்கிட்டு சென்ட்ரிங் வேலை பார்த்துக்கிட்டு இங்கே ஜவுளி கடையில் எல்லா கடையிலையும் எல்லா இடங்களையும் வந்து நின்றுட்டான். நான் சொன்னேன், நீ நம்பலை. கன்னியாகுமரியில் தொடர் வண்டி பயணச்சீட்டுக்கு போய் நிற்கும்போது ஒருத்தன் பேசுகிறான் பாரு, ஹலோ பலோ ஹலோ பலோங்கிறான். அவன் கம்பிக்குள்ளே இருந்துட்டான். என்ன மாதிரி ஆளாக இருந்தால் அப்படியே தலைமுடியை பிடிச்சி இழுத்து ஒரே அரை எங்கே கிளம்புனாலும் அங்கே போய் விடுவான். வன்முறையை அவர் தூண்டி விட்டார். அதனால தான் இந்திக்காரருக்கும் தமிழர்களுக்கும் சண்டை நடக்குது. தம்பி, என்ன தம்பி, நான் தூண்டி விட்டால் ஒரு வகை இறங்க முடியாது தம்பி, இறங்க முடியாது. எங்கள் அக்கா தங்கச்சி சொல்கிறாள் இல்லை, தொடர் வண்டியில் அவன் பதிவு இல்லாமல் ஏறிடுறான், கழிவறைக்கு பக்கத்துலேயே உட்காந்துக்கிறான். எங்கள் பிள்ளைய போக முடியல. கை குழந்தையோட பயணிக்கிற என் தங்கச்சி பிள்ளை அழுகுது, குழந்தை மாற திறந்து பால் கொடுக்க முடியல, பார்த்துக்கிட்டே இருக்கான். என்ன சொல்கிறா? கம்பியை பிடிச்சி இழுத்துறாளுங்க, சங்கிலியை பிடிச்சோட தொடர் வண்டி நின்றுது. காவலர்கள் வந்து இவங்களை நடவடிக்கை எடுப்பாங்கன்னு பார்த்தா யார் கம்பியை பிடிச்சிருந்து எங்கள் பிள்ளைங்க நடவடிக்கை எடுக்குது. அதே என் காவல்துறையாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கோம்? காவலர்களை காவலர்களாக நடத்துகிறதா இந்த அரசுகள்? நடத்துதா? நடத்துதா? ஐயா ஸ்டாலினா ஒரு மகனும் சைக்கிள் ஓட்டுறதுக்கு ஒரு நாள் அதிகாலையில் வானூர்திக்கு நேர வேண்டியது வந்துட்டுது. வண்டி எடுத்துக்கிட்டு வரேன், சாலை முழுக்க ஆயிரக்கணக்காக நம்ம அக்கா தங்கச்சி தம்பியை. என்னன்னு கேட்குறேன், அண்ணா இதுன்னு 2 பக்கம் இருந்த சாலையை ஒரு பக்கமாக போட்டு இப்படி எல்லா வண்டியும் இப்படி இப்படி போக விபத்து. இவங்க சைக்கிள் ஓட்டுறதுக்கு மிதி வண்டி ஓட்டி 2 பேரும் போகிறதுக்கு சனி ஞாயிறு பூரா அவங்க கடற்கரை இந்த சாலையில் தான் ஓட்டுவாங்க. பூங்காக்களில் ஓட்டமாக தடலில் எங்கேயும் ஓட்ட மாட்டாங்க, இதில் தான் ஓட்டுவாங்க. நீங்கள் தலைக்கவசம் போட்டு சைக்கிளில் ஓட்டினா ஒரு வயலுக்கு தெரியாது. போலீஸ் குவிக்கலன்னா எவனே ஏற்று பார்க்க மாட்டான் அவங்கள. யாருக்கு தெரியும் உங்களை? ஒயிங் 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 ஒயின்னு சத்தத்தை போட்டு போலீஸ் நிறுத்தினா தான் வர போகிறார் இருக்கவர் அப்படின்னு தெரியும். நீங்கள் ஒரு நாள் ஓட்டி பாருங்க, ஒரு பையன் உங்களை ஏன்னு கேட்க மாட்டான். உங்கள் கட்சிக்காரோட கண்டுட்டு வணக்கம் போட மாட்டான். எதுக்கு இந்த வேலையை செய்யறியே? அதிகாலையில் 5 மணிக்கெல்லாம் இந்த பூரா நிற்கிறான் நம்ம காவலர்கள். எத்தனை முறை சொல்லியிருக்கேன் நீ சுழற்சி முறையில் அவனுக்கு வேலை விடுமுறை விடுங்கன்னு? வாரம் ஒரு முறை விடுமுறை விடுறதுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? சனிக்கிழமை விடுமுறை அவருக்கு, அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை எடுத்துக்க, அடுத்த வாரம் சனிக்கிழமை விடுமுறை. 6 மாதத்துக்கு ஒரு குடும்பத்தோட சுற்றுலா. காவலன் துப்பாக்கி வச்சு அவனவனை சுட்டு சாகுறது காரணம் என்ன? அவ்வளவு நெருக்கடி, மன அழுத்தம். நான் யாரு முதல்ல? நான் யாரு? நான் படுத்திருக்க ரயில எதுக்கு 10 பேரை நிறுத்தி வச்சிருக்க? நீ எதுக்கு நிறுத்துற? நான் கேட்டனா? அவன் என் உறவினராக இருக்கனால பேசாமல் இருக்கான். மற்றவன் வந்து என்ன திட்ட மாட்டானா? இவெல்லாம் ஒரு ஆள், இவனுக்கு வந்து நம்ம செக்யூரிட்டி நிற்கணுமான்னு நான் கேட்டனா? இவங்க சாலையில் வரணுமா? உங்களால் நம்ப முடியுதா? அடர்ந்த காட்டுக்குள்ளே நம்ம பிள்ளைய இங்கே ஒரு 10 அடிக்கிட்ட ஒரு தங்கச்சி, அங்கே ஒரு தங்கச்சி, அங்கே ஒரு ஆள், ஒரு அவசரமாக வந்துருச்சு, ஒரு இயற்கை தேவை வந்துருச்சு, வெளியில் போகணும். எப்படி போவாங்க? ஏதாவது வச்சிருக்கியா? கேரவன் வச்சிருக்கியா? பாதுகாப்பு வண்டி வச்சிருக்கியா? ஒத்தையில் காட்டுக்குள்ள நிறுத்திக்கா? என்னன்னே அப்படி நீ பெரிய இவன்? நீ உங்கள் உயிர் மட்டும் சக்கரையில் செஞ்சிருக்க, எங்கிட்ட சாக்கடை தகனியில் செஞ்சிருக்கா?
என்னபடி என்னபடி பிரச்சனை உங்களுக்கு? என்ன போய் பினராயி விஜயனை பாருங்க, அப்படித்தான் போறாரா? இல்ல மம்தா பானர்ஜி அப்படித்தான் போறாங்களா? பெருந்தலைவர் காமராஜர் இப்படித்தான் போனாரா? இப்படித்தான் போனாரா? வண்டியில போய்கிட்டு இருந்தாரு, முன்னாடி ஒரு சைரன் வச்ச காவல்துறை வண்டி ஓடுது, ஏய் என்னப்பா சத்த நீ பாட்டப்பா, நான் செத்தா போயிட்டா, முன்னாடி சங்கூதி போயிட்டு இருக்கா, ஏப்பா வண்டி கொண்டி போலீஸ் ஸ்டேஷன் நிறுத்து, தண்ட செலவு பெட்ரோல் செலவு போ. காவலர்கள் என் மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க, உங்களுக்கு கொடுக்க அல்ல. தலைவன் மக்களின் காவலனா இருக்கணும். மக்களிடம் நடமாடுவதற்கு அஞ்சுகிற தலைவன் கோல. நீ எதுக்கு தலைவனான? எதுக்கு தலைவனான? நீ சொந்த நாட்டு மக்களையே பார்க்க அஞ்சுகிற நீங்கள் எதற்கு தலைவனாரீர்கள்? என்ன கொடுமை பாருங்க இதெல்லாம். பிள்ளைகளை போட்டு சாலையில நிறுத்தி 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 வெயில்ல, ஏப்ரல் மாதமா இருந்தாலும் மே மாதமா இருந்தாலும் மழையா இருந்தாலும் வெயிலா இருந்தாலும் அவன் நிக்கணும். திடீர்னு அவனுக்கு சிறுநீர் கழிக்கணும், எங்க போவான்? எங்க போவான்? அவன் சாப்பிட்டானான்னு கேட்கறது இல்ல, அவன் ஒண்ணும் கேட்கறது இல்ல. பாரு என்னுடைய ஆட்சி காலத்தில் காவலர்கள் எப்படி போற்றப்படுகிறார்கள் பாரு. நீ காவல்துறை மக்களின் நண்பன் எழுதி வைக்கிறார். காவலர்கள் எங்கள் ஆட்சி காலத்தில் தான் உண்மையிலேயே காவலர்கள் மக்களின் நண்பர்களாக இருப்பார்கள். உங்களுக்கு தெரியுமா என் அன்பு உடன் பிறந்தார்களே, உங்களுக்கு தெரியுமா ராணுவ வீரனுக்கு 2 மாதம் விடுப்பு இருக்கு. இந்த நாட்டில் நீதிபதிகளுக்கு 2 மாதம் விடுப்பு இருக்கு. நீதிமன்றங்கள் மூடப்படுது. எந்த வழக்கா இருந்தாலும், அவசர வழக்கா இருந்தாலும் கிடப்பில் போடப்படுது. ஆனால் விடுமுறையே இல்லாத ஒரு துறை காவல்துறை மட்டும்தான். சாதாரண ஒரு தொழிற்சாலை, ஒரு சின்ன வேலை, ஐஸ் விற்கிறவன், பானி பிரிக்கிற அவனுக்கு கூட சங்கம் இருக்கு. ஆனா காவல்துறைக்கு என்று பாதுகாக்க ஒரு சங்கம் இல்லை, உரிமை கேட்க சங்கம் இல்லை. ஆனால் அவனுக்கு தொடர்ச்சியாக பேசுகிறதுக்கு காரணம் நான் அவனிலும் ஒரு அங்கம் என்பதாலேயே தொடர்ச்சியாக திருப்பி திருப்பி பேசிட்டு. ஒரு உதவி ஆய்வாளருக்கு என்ன சம்பளமா இருக்குன்னு நினைக்கிறீங்க? சப் இன்ஸ்பெக்டருக்கு, தொடக்கப்பள்ளி ஆசிரியருக்கு என்ன ஊதியம், காவலருக்கு என்ன? அதுல இல்ல, ரொம்ப கம்மி. 15,000 35,000 எப்படி வாழ்வார்னு பாருங்க. ஆனால் ஒன்னத்துக்கு உதவாம மேசை தட்டுற சட்டமன்ற உறுப்பினருக்கு எப்படி சம்பளம் கேளுங்க. இப்ப 1 மாசமா தங்கை காளியம்மா தான் கேட்டாங்க, 1 மாசமா இங்கேருந்து குடி கும்மியடிச்சிருக்கீல, உங்களுக்கு எதுக்கு எங்க காசுல சம்பளம்? எதுக்காம்? இது ஜனநாயக துரோகம் இல்லையா? மக்கள் விரோதம் இல்லையா? உங்களுக்கு மனச்சான்று இருந்தால் இந்த மாத சம்பளத்தை நாங்கள் எடுக்கலைன்னு சொல்ல முடியுமா? உங்களால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? ரோட்ல ஒருத்தன் விபத்தாகி இறந்துருவான், ஆயிரக்கணக்கான பேர், லட்சக்கணக்கான பேர் அந்த பிணத்தை பார்க்காமல் கடந்து போவீர்கள். உன் அப்பாவா இருக்கலாம், உன் அண்ணனா இருக்கலாம், உன் மாமனா இருக்கலாம், உன் மைத்துனரா இருக்கலாம், உன் நண்பனா இருக்கலாம், கடந்து போவ. ஆனால் ஒருத்தன் இறந்து விழுந்த உடனேயே அவன் மேல் வெள்ளை துணியை போர்த்தி இந்த பிணத்திற்கு முதல் சொந்தக்காரன் நான் தான் என்று வந்து நிற்பவன் போலீஸ்காரன் தான். அதை கவனத்தில் வச்சுக்கணும். அப்படிதான் நீ பார்க்கணும். உனக்கு தீபாவளி இருக்கு, அவனுக்கு இல்ல. உனக்கு பொங்கல் இருக்கு, அவர்களுக்கு இல்ல. உனக்கு கிறிஸ்துமஸ் இருக்கு, அவர்களுக்கு இல்ல. உனக்கு ரம்ஜான் இருக்கு, பண்டிகைகள் இருக்கு, விழாக்கள் இருக்கு, இல்ல. நீ கோயில் திருவிழா கொண்டாடுவா, அங்கேயும் வந்து உங்களோட நிக்கணும் பாதுகாப்பு. நீ பட்டாசு வெடிப்ப, பத்திரமா வெடின்னு உன் பக்கத்தில் நிக்கணும். நீ பொங்கல் வைப்ப, அவன் வீட்டில் பொங்க வைக்க முடியாது, அவன் நீ பொங்க வைக்கிறதுல உன் கூட நிக்கணும். இன்னும் 10 குறைக்கு இந்த இளவெடுத்து செத்து போனா கூட போயிட்டே இருக்கணும். அதனால நான் தயவு கூர்ந்து காவல்துறை அதிகாரிகளை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்கு பாதுகாப்பு தராதிங்க, எனக்கு கூச்சமா இருக்கு, வராதிங்க. அப்படியே ஒருவேளை தாக்கி நான் செத்தா செத்துட்டு போறேன், பிரச்சனை இல்லை, விட்டு. எனக்கு என் தம்பி தங்கச்சியில விட பாதுகாப்பு உலகத்தில் ஒண்ணும் கிடையாது. இது என்னையே பாதுகாக்கிற படையல்ல, என்னை மட்டும் என் மண்ணையும் என் மக்களையும் சேர்த்து பாதுகாக்குகிற புரட்சிகர அரசியல் படை. இது பிரபாகரன் பிள்ளைகளின் படை. நீ ஒரு டீ சாப்பிட்டா, ஒரு இடத்துக்கு போற, ஒரு சாப்பிட்ற, ஒரு பிரியாணி 10 ரூபா டிப்ஸ், அதுக்கு பேர் டிப்ஸ், அதான் அன்பளிப்பு.
ஒரு இடத்துல போகிற ஒரு டிக்கெட் போட்டு கொடுத்துறாரு, அவருக்கு இருந்தாங்க ஒரு 1000 ரூபா வச்சுக்கிறேன், 500 ரூபா வச்சுக்கிறீங்க. 10 டிக்கெட் சினிமா டிக்கெட் வாங்கி கொடுத்துறாரு, இருந்தாங்க ஒரு 500 ரூபா. இதெல்லாம் என்னது? கிஃப்ட். ஆனால் காவல்துறைக்கு கொடுத்தீங்கன்னு வச்சுக்க, அதுக்கு பேர் என்னது? லஞ்சம். ஏன் அதை கிஃப்டாக எடுக்கிறது இல்லை, அதை அன்பளிப்பாக எடுக்கிறது இல்லை? இவ்வளோ கடுமையான பணி உங்களுக்கு ஒரு அருவருப்பு தோன்றிடுச்சு. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், நான் வந்தவொடனே அந்த காக்கி சட்டையை கழட்டிருங்க, இது வெறுத்துருச்சு மக்களுக்கு, வேற சீருடை தாரேன், அதை போட்டுக்கிறங்க. 8 மணி நேரம் பணி செய்யுங்க ஆண் காவலர்கள், பெண் காவலர்கள் 6 மணி நேரம் பணி செய்யுங்க போதும். நான் நம்ம அதிகப்படியான படையை எடுத்துக்கிறேன், சுழற்சி முறையில் வேலை வாங்கிக்கிறேன், குற்றச்செயல்கள் பெருகாமல் பார்த்துக்கிறேன், சாராய கடையை மூடிடுறேன், எல்லாத்தையும் மூடிடுறேன், குற்றம் நிகழாமல் நான் பார்த்துக்கிறேன். நான் என்ன செய்யறேன், குற்ற தடுப்பு காவல் படையை நிறுவிடுறேங்கிறேன். போலீஸ்னா அப்படி நிற்கணும், ஃபிட்டாக இருக்கணும், அப்படி அட்டா கட்டிங் போட்டு அப்படி நிற்கணும், அப்படி இருக்கணும், அது இல்லை. குள்ளமாக இருக்கிறேன் போலீஸு, என் ஆட்சியில் ஓமக்குச்சி நரசியம் மாதிரி ஒல்லியாக இருக்கிறவன் போலீஸு, குண்டாக இருக்கிறவன் போலீஸு. அவன் எதுக்கு பயன்படுத்துவேன்? இந்த மாதிரி கூட்டத்தில் விட்டுருவேன். இப்படி சலம்பல் பண்ணான்ல அவனை, வாங்க நீங்கள் வாங்கங்க, அங்கே சலம்பல் இன்னொருத்த வந்து சொல்கிறாங்கல்ல, போயா வண்டியில் ஏறி அங்கே போனவொன்னே காட்டுவான் போலீஸ். நீங்கள் போலீஸா? நாங்களாம் தான்டா இப்போ போலீஸு, வாடா வாடா. நீ வாட் மச்சான், நெக்ஸ்ட் மச்சான் நீன்னு வச்சுக்க, இங்கே வா மச்சான். தமிழ் பேசுனா தமிழில் பேசு, ஆங்கிலம் பேசுனா ஆங்கிலம் பேசு, குறைஞ்சபட்சம் அந்த மொழியை பெருமைப்படுத்து. தமிழில் பேசுனா தமிழில் பேசு, என் தாய்மொழியை வாழ வை. ரெண்டையும் சேர்த்து பேசுனா பிச்சு போடுவேன், போடா உள்ள போடா. 2 பேரை போட்டோம்னு வச்சுக்கோங்க, வெளியில் வரும்போது அண்ணே வணக்கம், நல்லா இருக்கீங்களாண்ணே, சாப்பிட்டீங்களாண்ணே, நேரம் என்னாச்சுண்ணே, அண்ணே போகலாமாண்ணே. என்ன மாதிரி பேசுகிறாங்க? அந்த டோர் கதவை க்ளோஸ் பண்ணு, அந்த டிவியை போடு, அந்த சுவிட்சை ஆன் பண்ணு, எல்லாமே சொல்கிறது. கேட்டு கதவை சாத்து, 2 ஒன்று தான்டா நாயே. பட்டு சொல்லு, இல்லை ஆனா சொல்லு. பட் ஆனா, ஏய் பட்டு சொல்கிறா, இல்லைன்னா ஆனா சொல்கிறா. பட் ஆனான்னு பேசி என் தாய்மொழி பட்டு போச்சு. ஸோ அது இல்லாமல் சோறு இறங்காது, ஆக்சுவலி இல்லாமல் அடுத்த வார்த்தை வராது. இவங்களை என்ன பண்ணலான்ற, நீயே சொல்ல என்ன பண்ணலான்ற. அப்படியே உப்புத்தாளை எடுத்து வச்சு அப்படி நாக்கை பிடிச்சிக்கிட்டு, உப்புத்தாள் இந்த மரத்தை இலக்கி வச்சுருப்பான், பேசு. மம்மி சொல்லு ஒரு தேய், டாடி சொல்லு ஒரு தேய். ஆடு மாடு மேய்க்கிறது அவமானம் சொன்ன நீ தானே. நெய் சாப்பிட்டியா? தோசையில் நெய் ஊற்றி முருகலா சாப்பிட்டியா? தயிர் சாப்பிட்டியா? பாலாடை கட்டி சாப்பிட்டியா? நல்லா தேய்ச்சி விட்டோம்னா நாக்கு சுவைக்கு வந்தோடனே அண்ணா வணக்கம், அண்ணா வணக்கம் அண்ணா. அவன் கேட்குறது, அண்ணனுக்கு ஒயிட் ரைஸ் வேணுமா? சோறே வெள்ளையாத்தாண்டா இருக்கும் பரதேசி, சோறே வெள்ளையாத்தான் இருக்கும். ஒயிட் ரைஸ் ரைஸில் ஒயிட், சோறு சொல்ல மாட்டான். நீ என்னைக்கு சோறு திங்கிறியோ, சாதம் திங்காமல் என்னைக்கு சோறு திங்கிறியோ, ரைஸ் திங்காமல் என்னைக்கு சோறு திங்கிறியோ, என்னைக்கு வாட்டர் குடிக்காமல் தண்ணி குடிக்கிறியோ, அன்னைக்கு உனக்கு மானம், ரோசம், சூடு, சொரணை, வெக்கம், கோபம் எல்லாம் வரும். நீ சாப்பிட்டு பாரு, ஒரு வாரத்துக்கு ஒரு வார்த்தை உன்னால் மாற்றிக்க முடியலையா? நாக்கை திருத்த முடியாத உன்னால் நாட்டை எப்படி திருத்த முடியும், மாற்ற முடியும் என்பதை என் அன்பு தம்பி தங்கைகள் ஆழ்ந்து சிந்திச்சு புரிஞ்சுக்கணும். ஒரு வெறி நம்முடைய முன்னத்தியர் நம்ம அண்ணன் பழனி பாபா சொல்றாருல, என்ன சொல்றாரு? தமிழர்களுக்கு இனப்பற்று இருக்கக்கூடாது, இன உணர்வு இருக்கக்கூடாது, இன வெறி இருக்கணும். இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆள மாட்டீர்கள் என்கிறார். அதனால தான் நம்ம தொடர்ச்சி ஆளப்பட்டு கொண்டிருக்கிறோம். இனி நாம் ஆள வேண்டும் என்றால் தமிழ் தேசிய இனத்து பிள்ளைகளுக்கு இன வெறி இருக்கணும். இந்த வெறி இன்னொரு இனத்தை தாக்கி அழிப்பதற்கல்ல, தாக்கி அழிந்து கொண்டிருக்கிற, சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய இன மக்களை பாதுகாக்க